வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அஸ்த நட்சத்திரத்தில் மந்திர பகவான் கேது பயிற்சியாகிறார். இதில் 3 ராசி மக்களுக்கு 63 நாட்கள் அதிர்ஷ்டம் மழையோ மழை என்று பெய்ய போகிறது. சோதிடத்தில் கேது பகவான் நிழல் கிரகம் என்று அழைக்கப்படுகிறார். ராகு மற்றும் சனியைப் போலவே கேதுவும் மக்களின் வாழ்க்கையை எதிர்மறையாக பாதிக்கச் செய்கிறார். ராகு மற்றும் கேது பயிற்சி 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் என்பதை நாம் யாவரும் அறிந்ததே. இது எப்போது தற்சமயத்தில் ஒரு பிற்போக்கு நிலையில் திசையில் நகர்கிறார். இதனால் இந்த போக்குவரத்து நீண்ட காலத்திற்கு மக்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது. இப்போது கேது பகவான் தனது நட்சத்திரத்தை மாற்றி அஸ்த நட்சத்திரத்தில் நுழைகிறார். 2024 கேதுவின் நட்சத்திர மாற்றம் மற்றும் கேது பயிற்சியால் சாதகமான பலன்கள் பெறும் ராசிகள் தொடர்பான துல்லியமான தகவல் பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். அஸ்த நட்சத்திர கேது பயிற்சி கேது நிழல் என்று அறியப்படுகிறது. மேலும் இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் 2024 அன்று அஸ்த நட்சத்திரத்தில் 3ஆம் கட்டத்திலிருந்து வெளியேறி 2ஆம் கட்டத்திற்கு செல்கிறார். அதாவது 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு ரிவர்ஸ் ஆகிறார், பின்போக்கி வருகிறார். கேதுவின் நட்சத்திர மாற்றம் 3 ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறந்த ஒரு பலன்களை பெறுவார்கள் என்று நம்பலாம். அஸ்த நட்சத்திரத்தின் 2ஆம் கட்டத்தில் ராகுவின் சஞ்சாரம் சில அதிர்ஷ்ட ராசிக்காரரின் வாழ்க்கையில் அபரிமிதமான செல்வத்தையும் வெற்றியையும் தருகிறது. அஸ்த நட்சத்திரத்தின் கேது பயிற்சியில் மேஷம், ரிஷபம், மகரம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு, அதாவது குறைந்தது 63 நாட்களுக்கு அதிர்ஷ்ட பலனை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். மேஷம், அஸ்த நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்யும் காலத்தில் மேஷ ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை தருவதாக இருக்கும். மேஷ ராசி மக்களின் தைரியம் மற்றும் வீரியம் அதிகரிக்கும் மற்றும் பல்வேறு பணிகளில் சிறந்த முயற்சிகளை உருவாக்கி கொடுத்து நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள். இவர்கள் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன மற்றும் இவர்களின் வருமான அளவை மேம்படுத்த சிறந்த வாய்ப்பு இப்பொழுது உருவாகி இவர்களை வாழ்வில் நல்ல ஒரு மேம்பட்ட நிலையில் வைக்கும். திருமணமானவர்களுக்கு இந்த காலம் அற்புதமாக இருக்கும் மற்றும் திருமணமான தம்பதிகள் இருவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேஷராசி மக்களுக்கு புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்க விரும்புபவர்கள் அது சார்ந்த முடிவுகளை இப்போது திருத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு சிக்கிய பணம் இப்போது மீட்கப்படுவதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் விரும்பமான சொத்தும் அல்லது வாகனத்தையும் இப்பொழுது வாங்குவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. இவர்களின் விருப்பங்கள் யாவும் இந்த நேரத்தில் நிறைவேறும். ரிஷபம், அஸ்த நட்சத்திரத்தில் கேது சஞ்சரிப்பது ரிஷபராசி மக்களின் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த காலகட்டத்தில் இவர்களின் வருமான அளவுகள் எதிர்பாராத அளவுக்கு அதிகரிக்கும் மற்றும் புதிய வருமான வரம்பு ஆதாரங்களையும் பெற்று நலமாக வாழ்வார்கள். ரிஷபராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது தங்கள் வேலையில் முன்னேற்றம் மற்றும் செய்கின்ற பணியில் இவர்களின் கடின முயற்சிக்கு பாராட்டுகள் கிடைக்கும். இது இவர்களின் தொழில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு செல்வ பணத்தையும் அறுவடை செய்வார்கள். ரிஷபராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் பணத்தை மிச்சப்படுத்தி அதை சேமிக்க முயற்சி செய்வார்கள். அதனால் இவர்களின் வருமானம் கணிசமாக உயரும். இவர்களின் புகழ் தொடர்ந்து அதிகரித்து இவர்கள் வாழும் சமூகத்தில் இவர்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். அது தவிர கேது பகவானுடைய இந்த பிற்போக்கு அஸ்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாகத்தில் சஞ்சாரம் செய்வதால் புதிய வாகனம், சொத்து வாங்க வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல காலமாக சாதகமாக புதியதொரு அவர்கள் விரும்பும் வேலையை பெற்று நலமாக வாழ்வதற்கான சூழல்கள் இருக்கின்றன. அடுத்து மகரம், அஸ்த நட்சத்திரத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் மகர ராசி மக்களின் வாழ்க்கையில் நல்லதொரு சாதகமான அவர்கள் விரும்பும் பலன்களை பெற்று நலமாக வாழ்வார்கள். இதன் காரணமாக மகர ராசி மக்களுக்கு திடீர் பண ஆதாயங்கள் சேரும் மற்றும் இவர்களின் தைரியம் மற்றும் வீரியம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். கேது சஞ்சாரம் செய்யும்
இந்த காலத்தில் மகர ராசி வணிக மக்களுக்கும் தொழில் செய்யும் மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அவருடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். சிலர் தங்கள் தொழிலையும் வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவார்கள். மேலும் இவர்கள் அதிக வருமானத்தை அத்தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதற்கு இவர்கள் சற்று கவனமுடன் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. அந்த தொழில் சார்ந்த நுட்ப அறிவை பெற்று உழைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் முதலீடுகள் சிறந்த பலனை இவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மகர ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது இவர்கள் குடும்ப உறுப்பினரான இவர்கள் உறவுகள் இனிமையாக இருக்கும். தம்பதிகள் மகிழ்ந்து வாழ்வார்கள். கேது பகவானுடைய பிற்போக்குத்தன சஞ்சாரத்தின் பலமான பலன்களை பொருளாதார நிதிநிலையும் வலுவடையும். இருப்பினும் இந்த ராசி மக்களுக்கு மகர ராசி மக்களுக்கு இந்த கேது பகவான் சாதகமாக இருந்து இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் கைவிக்கும் யாவற்றிலும் வெற்றியை கொண்டு வந்து தருவதில் முன்னணியிலிருந்து இவர்களை வாழ்த்துவார். ஆகவே மேற்கூறிய இந்த 3 ராசி மக்களும் தினமும் விநாயகரை வணங்கி அவரது பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். படுக்கையில் படுப்பதற்கு முன்னும் எழுந்த பின்னரும் இந்த ஓம் கம் கணபதியே நமக என்ற இந்த மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மனம் தெம்புடன் இந்த 3 ராசி மக்களும் மேற்கொண்டு உழைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள். ஆக இந்த பதிவை கேட்பவர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.